இப்போ உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இயற்கை பேரிடர் செய்திய பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆமாங்க, சீனாவுல இப்போ பாவி அப்படின்னு சொல்லப்படுற டைஃபூன் புயல் பயங்கர வேகத்துல கரையை தாண்டி இருக்கு. நேத்து ராத்திரி 11:20 அளவுல இந்த புயல் கிழக்கு சீனாவுல இருக்கிற செஜியாங் மாநிலத்தோட கடலோர பகுதியில மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்துல பயங்கரமா கரையை தாண்டி இருக்கு. அங்க இருக்கிற யுஹுவான் மற்றும் யுவேகிங் மாதிரியான நகரங்கள்ல மரங்கள் வேரோட பிடுங்கி எரியப்பட்டிருக்கு. கிழக்கு சீனா பகுதியில இந்த புயல் கரையை தொட்ட உடனே அங்க இருக்கிற நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல வீசுற பயங்கரமான சூறாவளி காத்தும் கண்ணு மண்ணும் தெரியாம கொட்டி தீத்த கனமழையும்னு அந்த இடமே ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது. இந்த மோசமான சூழ்நிலையால பொதுமக்களோட பாதுகாப்புக்காக சீன அரசாங்கம் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் இது சுமார் 17 லட்சம் பேருக்கும் அதிகமான மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறதா தகவல். யோசிச்சு பாருங்க, 17 லட்சம் மக்கள்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த புயலோட தாக்கத்தால அங்க இருக்கிற போக்குவரத்து மொத்தமா முடங்கி போயிருக்கு. ரயில்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு, விமான சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சாலை போக்குவரத்தும் முழுமையா முடங்கி கிடக்கு. மக்கள் யாரும் அத்தியாவசிய தேவையில்லாம வெளியே வர வேண்டாம்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இயற்கையோட இந்த சீற்றத்துக்கு முன்னாடி மனுஷங்க நாம எவ்வளவு சாதாரணமானவங்கன்னு இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சீக்கிரமே இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரணும்னு நாம இறைவனை வேண்டுவோம்.